Hi students, welcome to Time Institute. Now we are going to see a concept from work energy power அப்படிங்கிறது. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எய்மிங் மோர் தென் 650 ஃபார் தம் இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ரைட். நவ் லெட் அஸ் see இது என்ன சார் இந்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் வித் சம் வெலாசிட்டி இட் இஸ் கோயிங். நீங்க ஒரு ரீடார்டிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, பிரேக் அப்ளை பண்றீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நிக்க போகுது ரைட். ஸோ எவ்வளவு தூரத்தில் போய் நிக்க போகுது, எவ்வளவு நேரத்தில் நிக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண போறோம். Let us see what we are going to see, right? So stopping of a vehicle by retarding force. Retarding force என்ன சார்னா நம்ம அப்ளை பண்ற பிரேக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்தில் நிக்க போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் டைம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் we are going to compare stopping distance and stopping time for two vehicles. எப்போல்லாம் கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுக்கும் சேம் வெலாசிட்டிஸ் இருக்கு, ரெண்டுக்கும் சேம் ஒரே மாதிரியான திசை வேகம் இருக்கும்போது எப்படி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் ஹேவிங் சேம் kinetic momentum இருந்தா என்ன அப்படின்ட்டு, உந்தம் ஒரே மாதிரி இருந்தா எப்படி. ரெண்டு வெஹிக்கிள் இருக்கு, ரெண்டு வேற வேற வெஹிக்கிள், ஒன்னு லாரி இன்னொன்னு பஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஜீப்னு வச்சுக்கோங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ், ரெண்டுக்கும் உந்தம் ஒரே மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். தென் ஒரே மாதிரி இயக்க ஆற்றல் இருந்தா என்ன, வித் சேம் kinetic எனர்ஜி இருக்கும்போது டூ டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ், அஃப்கோர்ஸ் மாஸ் வேற இதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்ட்டு பார்க்குறோம். தென் அதே தானா ஃபிரிக்ஷனால நிக்குது சார் அப்படின்னாலும் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன, ஸ்டாப்பிங் டைம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ரைட். ஸ்டாப்பிங் டைம் என்ன, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னட்டு. ஸோ இட் இஸ் ஆஸ் யூஷுவல் அசம்ஷன்ஸ் இத்தியாதிகள் எப்பவுமே இருக்கும். ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம், மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம m அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரைட். மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் டேக்கன் as m அண்ட் வெலாசிட்டி என்னன்னு எடுத்துக்கிறோம் v அப்படின்னு எடுத்துக்கிறோம். மொமெண்டம் வந்து p ன்னு எடுத்துக்கிறோம். இது எப்பயுமே எடுக்கிறது தான். kinetic energy is taken as e அண்ட் ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ் எதனால நிக்குதோ அந்த ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ் f ன்னு எடுத்துக்கிறோம். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் x ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளவு தூரத்தில் நிக்குதோ அந்த ஸ்டாப்பிங் டைமா t அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரைட். ஸோ இனிஷியலா அந்த வண்டிக்கு அதாவது ஆரம்ப வேகம் எவ்வளவு இருக்கு, திசை வேகம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா v இருக்கு. அது கொஞ்சம் தூரம் போயிட்டு நிக்குது, நிக்கும் போது அதோட திசை வேகம் வந்து 0 வருது. வெலாசிட்டி பிகம்ஸ் 0 as you know. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நிக்குது, அந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம ஐடியா என்னன்னா இந்த x ஓட வேல்யூ என்ன அண்ட் டைம் எவ்வளவு நேரத்தில் ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ். ஸோ kinetic energy அப்படிங்கிறது half mv². we know and we know also know that work done is stored as kinetic energy. So stopping force into distance, work done is force into distance is your kinetic energy. So distance வேணும், stopping distance வேணும் அப்படின்னா stopping distance is kinetic energy. இது எப்படி இந்தாண்ட மேல இருக்கு, இது கீழே வந்தது. So kinetic energy by stopping force அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரைட். ஸோ kinetic energy என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to kinetic energy ஃபார்முலா half m v square, stopping force oda value f. So what you get is mv square by 2f. This is the equation for stopping distance. Stopping distance கண்டுபிடிக்கணும்னா இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ரைட். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்டாப்பிங் டைமும் கண்டுபிடிப்போம் பார்ப்போம். ஸ்டாப்பிங் டைம் அப்படின்னா we know by impulse momentum theorem, force into time is momentum. Force into time is your momentum. So time கண்டுபிடிக்கணும்னா momentum by force. So p by f அப்படின்றது மொமெண்டம்க்கு வந்து p is equal to mv, p is equal to mv. So mv by f, டைம் அப்படின்னா mv by f. ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் ஸ்டாப்பிங் டைமும் கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு தூரத்தில் நிற்கும் எவ்வளவு நேரத்தில் நிற்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். லெட் அஸ் கோ ஃபார் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்ப்போம். பாருங்க, இங்க ரெண்டு வண்டி இருக்கு, what are they அப்படின்னு பார்ப்போம். comparison of stopping distance and time for two vehicles. There are two vehicles. So vehicle 1 ஓட மாஸ் வந்து m1 எடுத்துக்கிறோம், vehicle 2 ஓட மாஸ் m2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் அதோட வெலாசிட்டிஸ் வந்து v1 v2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோட வெலாசிட்டிஸ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ m1 m2 வெலாசிட்டிஸ் வந்து v1 v2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ரீடார்டிங் ஃபோர்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரைட். சேம் ரீடார்டிங் ஃபோர்ஸ், ஒரே மாதிரி பிரேக்கிங் ஃபோர்ஸ், ஒரே மாதிரி ஈவனான பிரேக் இருக்கு, அப்ளை பண்றேன். இப்போ அதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸோட ரேஷியோ என்ன, ஸ்டாப்பிங் டைமோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சார் there are two ways of doing. ஒரு 10 சம் கண்டினியூஸா போட்டுட்டே இருந்து நீங்களா புரிஞ்சுக்கிறது ஒரு வே, இந்த மாதிரி தியரம்ஸ் படிச்சுட்டு பார்த்தோன்னே ஆன்சர் பண்றது செகண்ட் வே ஆஃப் டூயிங் ரைட். திஸ் இஸ் மச் ஈஸியர். பாருங்க கண்டினியூஸா. ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு முதலே ஃபார்முலா பார்த்தோம், x is equal to mv square by 2f. ரெண்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கு, ரெண்டோட மாஸ் m1 m2 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ we are going to find the ratio. ஸோ x1 ஓட வேல்யூ என்ன சார் வருதுன்னா m1 v1 square by 2f. ஏன் f ரெண்டுக்கும் சேமா பிரேக்கிங் ஃபோர்ஸ் இருக்கு, ரீடார்டிங் ஃபோர்ஸ் இருக்கு. x2 ஓட வேல்யூ என்ன சார் m2 v2 square divided by 2f. So what is x1 by x2? x1 by x2 போட்டா என்ன சார் கேன்சல் ஆகும், 2f கேன்சல் ஆயிடுமா, அப்படியே டிவைட் பண்ணி பாருங்க. இந்த 2f இந்த 2f கேன்சல் ஆயிடும், மீதி என்ன இருக்கும். So x1 by x2 is equal to energy E1 by E2, kinetic energy notations E1 E2, m1 v1 square divided by m2
v2 square. So this is the equation. ரெண்டு வெஹிக்கிள் இருக்கு, ரெண்டுக்கும் சேம் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், ஆனா மாஸ் வேற, m1 m2 அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு போட்டாங்க. வாட் இல் x1 x2 வேல்யூ கண்டுபிடிங்கன்னா m1 v1 square by m2 v2 square. ரைட் சார். ஸோ நெக்ஸ்ட் வருவோம், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு அதே மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டாப்பிங் டைமுக்கு பார்ப்போம். ஸோ t is equal to mv by f ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ t1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் m1 v1 by f and t2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா m2 v2 by f. ரெண்டு டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணா t1 by t2 என்ன கேன்சல் ஆகும் சார்? அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் என்ன கேன்சல் ஆகும்ட்டு, f தான் காமனா இருக்கு, ff கேன்சல் ஆயிடும். ஸோ t1 by t2 is equal to m1 v1 divided by m2 v2. So x1 by x2 na இது ஈக்குவேஷன், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கனா இது ஈக்குவேஷன், ஸ்டாப்பிங் டைம் ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கனா this will be the equation. Go to the next thing. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, there are two vehicles, they possess the same velocities, அதாவது திசை வேகம் ஒரே மாதிரி இருக்கு சார். இப்போ இதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டாப்பிங் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ x1 by x2 க்கு என்ன சார் ஃபார்முலா கண்டுபிடிப்போம்? இப்போதானே கண்டுபிடிச்சோம், என்ன சொல்லுங்க பாப்போம். x1 by x2 என்ன வேல்யூ கண்டுபிடிச்சீங்க? m1 v1 square divided by m2 v2 square. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? v1 v2 ரெண்டு என்னன்னு கொடுத்திருக்காங்க சார்? சேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே என்னவா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க? சேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ v1 v2 சேமா இருந்ததுன்னா x1 by x2 ல v என்ன சார் ஆகும்? இது எப்படி எழுதுவீங்கன்னா m1 v square divided by m2 v square. v என்ன ஆயிடும்? v square cancel ஆயிட்டு. சோ x1 by x2 is m1 by m2. சோ இது என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு லாரியும் இருக்கு, ஒரு ஜீப்பும் இருக்கு, ரெண்டும் சேம் வெலாசிட்டில போகுது, ரெண்டுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், அதாவது பிரேக்கிங் ஃபோர்ஸ், பிரேக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, பிரேக் அடிச்சா எது சார் ஃபர்ஸ்ட் நிற்கும், எது சார் செகண்ட் நிற்கும் அப்படின்னா, மாஸை பொறுத்து என்ன ஆகும், ஹையர் மாஸ். ஸோ எக்ஸ் அண்ட் எம், the stopping distance and mass they both are directly proportional. எது ஹையர் மாஸோ அது அதிகமான தூரம் போகும், எது லோயர் மாஸோ அது குறைவான தூரம் போகும். மாஸ் அதிகம் அப்படின்னா டிஸ்டன்ஸும் அதிகமாக போகும். அப்போ லாரி ஜீப் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வெலாசிட்டில போயிட்டு பிரேக் அப்ளை பண்ணோம்னா எது ரொம்ப தூரம் போகும்? லாரி ரொம்ப தூரம் போகும், ஜீப்பு கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட்க்கு வந்துடும். எப்போ சார்? ரெண்டு என்ன வெலாசிட்டில போனா? சேம் வெலாசிட்டில போனா மட்டும்தான் this is going to happen. இந்த மாதிரி சம்ஸ் வந்தா யோசிச்சே சொல்லிடலாம். இப்போ அதோட டைம் எப்படி சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, again t is what sir? m. so t1 ஓட வேல்யூ வேணும்னா என்ன சொல்லுவீங்க? m1 v1 divided by f. t2 க்கு என்ன சார்? m1 v2 by f. so v ரெண்டுமே என்னவா இருக்க போகுது? சேமா இருக்க போகுது. f ரெண்டு என்ன? சேம். so t1 by t2 என்ன சார்? m1 by m2. so எது சீக்கிரமா ரெஸ்ட்க்கு வரும் சார் அப்படின்னா, t and m they both are directly proportional. Higher the mass, higher will be the time taken to come to rest, right? எது ஹை மாஸா இருக்கு, லாரி ஹை மாஸ், அதுதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரெஸ்ட்க்கு வரும். ஆனா ஜீப் மாஸ் கம்மிங்கிறதால உடனே ரெஸ்ட்க்கு வந்துடும், ரைட்? Let's go to the next part of the video, right? So the vehicles possess same kinetic momentum. உந்தம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ என்ன சார் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உந்தம் ஒரே மாதிரி இருக்குன்னா momentum is same அப்படின்னு அர்த்தம், ரைட்? Let us see this. x1 by x2 க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? x is equal to இங்கே போட்டிருக்கோம் mv square by 2f. ஸோ மொமெண்டம் அப்படின்ட்டாங்க. ஸோ மொமெண்டம்க்கு ஈக்குவலண்டா இந்த ஈக்குவேஷனை மாற்றணும். ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன பண்றேன்? m ஆல் மல்டிப்ளை பண்ணி m ஆல் டிவைட் பண்றேன். இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் m ஆல் மல்டிப்ளை பண்ணி m ஆல் டிவைட் பண்றேன். அப்போ என்ன வரும்? m square v square divided by 2f into m, right sir? so mv is momentum. p momentum என்ன சார்? momentum p is equal to என்ன சார்? mass into velocity. mv square என்ன எழுதலாம்? நானு p square எழுதலாம், right? by 2fm, right? fங்கிறது என்ன? சேம் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ரெண்டு வெஹிக்கிளுக்கு. அப்ப f கணக்கிலே இல்லை. so x1 by x2 can be written as, I'll just take once again, x1 by x2 அப்படின்னா, so x என்ன எழுதணும் சார்? p square by 2m அப்படின்ட்டு எழுதுறோம், ரைட்? இப்போதான் பார்த்தோம். ஸோ x1 என்ன வரும்? x1 is equal to p1 square by 2m1. x2க்கு அதே மாதிரி என்ன வரும்? x2 is equal to p2 square by 2m2. ஸோ இது டிவைட் பண்ணீங்கன்னா p1 square by 2m, தென் டிவைட் பண்ணும்போது கீழே இருக்கிறது மேலே போயிடும், உங்களுக்கே தெரியும், 2m2 by p2. ஸோ இங்கே 2 கேன்சல் ஆயிடும், ரைட்? இப்போ இங்க என்ன ஈக்குவேஷன் மீதி இருக்கும்? p1 square by m1 into என்ன சார் வரும்? m2 by p2 square.
பட் முதல்ல என்ன சொல்லிட்டோம், P1 and P2 ரெண்டு என்னட்டோம், ஈக்குவலா இருக்கு, சேமா இருக்கு அப்படின்ட்டோம். அப்போ P1 is equal to P2, P1 is equal to P2னா P2 ஸ்கொயரும் P1 ஸ்கொயர் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. P1 P2 ரெண்டுமே என்ன இருக்கு, ஈக்குவலா இருக்கு. கேன்சல் ஆச்சா மீது என்ன சார் இருக்கு, M2 by M1. ஸோ இங்கதான் பார்க்கணும், x1 by x2 ஓட வேல்யூ என்ன சார் இருக்குன்னா, x and m they both are inversely proportional. X is directly proportional to 1 by m. So higher the mass, ரெண்டும் சேம் கைனடிக் மொமெண்டம்ல போனா ஹையர் மாஸ் எது இருக்கோ, மாஸ் ஹையா இருந்ததுன்னா அது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் நின்னுடும். ரைட், மொமெண்டம் சேமா இருக்கும் போது ஒரு லாரி ஒரு ஜீப் ரெண்டுமே போகுது, எதுக்கு மாஸ் அதிகம், எதுக்கு சார் மாஸ் அதிகம், லாரிக்கு மாஸ் அதிகம். லாரிக்கு அதிகமான மாஸ் இருக்கு, லாரி ஜீப் ரெண்டுமே போகுது, ரெண்டுமே என்ன போகுது, சேம் கைனடிக் மொமெண்டம்ல போகுது, சேம் அமௌண்ட் ஆஃப் ரீடார்டிங் ஃபோர்ஸும் இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாஸ் அதிகமா இருக்கிற லாரி உடனே ரெஸ்ட்டுக்கு வந்துடும், கொஞ்சம் தூரத்திலேயே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். மாஸ் குறைவா இருக்க ஜீப் ரொம்ப தூரம் போய் தான் ரெஸ்ட் வரும். ரைட், திஸ் இஸ் தி கேஸ். நவ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பார்ட். இது ஓகே சார், டைம் சொல்லுங்க சார், எது ஃபர்ஸ்ட் வரும், தூரம் சொல்லிட்டீங்க. தூரம் என்னன்னு சொன்னோம் நம்ம, x and m they both are inversely proportional. Higher the mass, shorter will be the stopping distance. அப்ப இதுதான் சார், லாரிக்கு மாஸ் அதிகங்கிறதால உடனே என்ன வரும், ரெஸ்ட்டுக்கு வந்துடும், கொஞ்சம் தூரத்திலேயே ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறது. இப்போ டைம் பொறுத்த வரைக்கும் என்ன சார் இருக்கு, அஃப்கோர்ஸ் நம்ம இன்ஸ்டியூட் பெரும் டைம் தான். T is equal to mv by f, ரைட், மொமெண்டம் பை f முதலே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ f ரெண்டும் சேம்ட்டோம். T1 by t, T1 ஓட வேல்யூ என்ன சார், என்ன சார் T1 ஓட வேல்யூ, m1 v1 by f. T2 value என்ன சார், m2 v2 by f. So what is T1 by T2, என்ன சார் வரும், T1 by T2 னா T1 by T2 is equal to m1 v1 by m2 v2. இதுதான் இங்க ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம், P1 by P2. பட் என்ன கொடுத்திருக்கோம் கொஸ்டினே, P1 and P2 they both are equal அப்படின்ற, அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன சார் வரும், T1 by T2 is equal to 1. ரைட், ரெண்டும் லாரி 2 செகண்ட்ஸ்ல ரெஸ்ட்க்கு வந்ததுன்னா ஜீப்பும் அதே 2 செகண்ட்ஸ்ல ரெஸ்ட் வரும். இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின் தான். ரைட், ஒரு லாரியும் ஒரு ஜீப்பும் இருக்கு, they are traveling with the same kinetic momentum with the same both applies the same retarding force. ரெண்டுக்கு ஒரே மாதிரி பிரேக்கிங் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா எது ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்க்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க. லாரி கம்ஸ் ஃபர்ஸ்ட், ஜீப் கம்ஸ் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் யூ ஹேவ் டு சே போத், எது என்னன்னு சொல்லணும், ரெண்டுமே ஒரே டைமுக்கு தான் வரும். ஜீப் 10 செகண்ட்ஸ் வருதுன்னா லாரி எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும், மாஸ் ட்வைஸ் த்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா into 3 போட்டு நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரைட், சேம் மொமெண்டம்னா டைம் டேக்கன் டு கம் டு ரெஸ்ட் வில் பி சேம். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். The vehicle possesses same kinetic energy. So என்ன எழுதலாம், சேம் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கும்போது அதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன, ஸ்டாப்பிங் டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ரைட், ஸோ இதுதான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் பார்ட். எக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன, m v ஸ்கொயர் பை 2f. அஃப்கோர்ஸ் முதலே பார்த்தோம், x1 by x2 is equal to என்னன்னு பார்த்தோம் சார், என்ன சார் பார்த்தோம். ஸோ சேம் கைனடிக் எனர்ஜிங்கும் போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட், m1 v1 ஸ்கொயர் பை சேம் கைனடிக் எனர்ஜி. ஸோ இவ்வளோ நம்ம பை 2f and here we'll write it as 2f divided by m2 v2 square. So இங்க என்ன ஆகும், எல்லாமே கேன்சல் ஆயிடும். ரைட், சேம் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கும்போது m1 v1 square by 2, இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, என்ன வேல்யூ, m1 v1 square by 2, இதுதான் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி m2 v2 square by 2, அதை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் டிவைட் பண்ணும்போது, இது ரெண்டுமே என்ன இருக்கு, ஈக்குவலா இருக்கு, ரெண்டு கேன்சல் ஆயிடும். ff will get cancelled. So x1 by x2 is equal to 1. ஸோ சேம் கைனடிக் எனர்ஜியா இருக்கும்போது லாரியா இருந்தாலும் ஜீப்பா இருந்தாலும் அகைன் இந்த சேம் கம்பேரிசன், ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ்ல ரெஸ்ட்க்கு வந்துடும். ரைட், லாரியும் 10 மீட்டர்ல வரும், ஜீப்பும் 10 மீட்டர்ல ரெஸ்ட்க்கு வந்துடும். ரைட், லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் யுவர் டைம். ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் என்ன சார், mv by f. ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சேம் கைனடிக் எனர்ஜி, நம்ம ஹெட்டிங் தான் சேம் கைனடிக் எனர்ஜியா இருக்கும்போது என்னென்ன பார்க்க போறோம், t is equal to mv by f. ஸோ t1 by t2, retarding force ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டோம், ரெண்டுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் பிரேக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ t1 by t2 is equal to p1 by p2 அப்படின்ட்டு வரும். வாட் இஸ் p, கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம்க்கும் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன், p is equal to root of 2me divided by root of 2me. ஸோ இது e1, இது e2.
ரைட் சார். இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும்? சேம் எனர்ஜின்ட்டீங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? E1 இஸ் ஈக்குவல் டு E2 தட் இஸ் ஈக்குவல் டு E. அதனால என்னெல்லாம் கேன்சல் ஆக போகுது? E1 E2 ரெண்டுமே என்ன சார் ஆக போகுது? கேன்சல் ஆக போகுது. E1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சார் கேன்சல் ஆயிடுச்சு? E2 கேன்சல் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இதோட மொமெண்டம் வந்து என்ன? அந்த இதுக்கு M1 போடணும், இதுக்கு M2 போடணும். 2 கேன்சல் ஆயிடும். ஸோ T1 by T2 சேம் கைனடிக் எனர்ஜியில் டிராவல் பண்ணும்போது டைம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் M1 by M2. ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பண்ணணும். ரைட், இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க வித் சேம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டு டைம் கேட்டாங்கன்னா ரூட் எடுக்க மறந்துடுவோம் நிறைய வாட்டி. அதனால T1 by T2 is equal to what sir? M1 by M2. நிறைய பேர் இதை படிக்காம போயிடுவாங்க. கண்டிப்பா பாருங்க. ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப் பை ஃப்ரிக்ஷன். ஸ்டாப்ஸ் பை ஃப்ரிக்ஷன். ஸ்டாப்ஸ் பை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். ரைட் சார். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு என்ன? x is equal to mv square by 2f. Right sir. So how we can rearrange this? mv square by 2f க்கு பதிலா என்ன சார் போடலாம்? mu mg அப்படின்னு போடலாம். So m and m will get cancelled again. Right. So m will get cancelled. So x is equal to v square by 2 mu g. So this is the value of x. This is your stopping distance. Next அதே மாதிரி மொமெண்டம்க்கு கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா t is equal to என்ன சார்? mv by f. mv by f அது என்னன்றதெல்லாம் t is equal to mv by mu mg. இங்க என்ன சார் கேன்சல் ஆகும் again? Correct. m and m will get cancelled. So your answer will be t is equal to v by mu g. So இன்னைக்கு so this is how you find the value of time if it stops by friction. Friction ஓட உராய்வாலேயே நின்னா என்ன அப்படிங்கிறது. ரைட், ஐ ஹோப் யூ வுட் ஹவ் லைக்ட் தி வீடியோ. கொஞ்சம் லென்த்தியான ஒரு விஷயம் தான், பட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது ரிலேட்டட் சம்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இதோட சம்ஸ் போடுறேன், நீங்கள் பண்ணுங்கள். ரைட், ஆல் தி பெஸ்ட் கைஸ். ரைட்.